இந்த பம்பை பொறுத்த வரைக்கும் இது வந்து JS 140 பம்பு. இந்த பம்பை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு என்ன கம்ப்ளைண்ட்காக வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு என்ஜின் ஸ்டால் ஆகுது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. டிஸ்மால் பண்ணிட்டோம். டிஸ்மால் பண்ணிவிட்டு அக்ரிகேட்ஸை ஃபுல்லாக நம்ம கோத்ரூ பண்ணுறோம். கோத்ரூ பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு சில பார்ட்ஸ்லாம் நம்ம அக்ரிகேட்ஸை வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணுறது கஸ்டமருக்கு சஜஸ்ட் பண்ணிருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா இது ஒன்று பிஸ்டன். இதில் பிஸ்டனில் ப்ளே இருக்குது. நான் ஒவ்வொன்றா காமிக்கிறேன். எல்லா பிஸ்டன் ப்ளே இருக்குது. ஷூ பிளேட்டை மாற்றுறோம். அதுக்கு உண்டான 9 வோல்ட் பிளேட்டு மாற்றிக்கிறோம். தென் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்வாஷ் பிளேட்டுமே லக்கிங் வரதுக்கு இதெல்லாம் ஒரு ஒன் ஆஃப் த ரீசன் தான். பார்த்தீங்கன்னா இதுலேயுமே ஸ்வாஷ் பிளேட்டுமே ஃபுல்லாக ஸ்கோர் ஆகிடுச்சு. நல்லா ஃபைனாக இருக்க வேண்டிய ஸ்வாஷ் பிளேட்டு ஃபுல்லாக ஸ்கோர் ஆகிடுச்சு. பாருங்கள், இது நல்லா ஓரளவு நல்லா ஃபைனாகவே இருக்குது. இதில் ஸ்கோர் ஆகிடுச்சு. அதனால் நம்ம இந்த 2 ஸ்வாஷ் பிளேட்டுமே நம்ம ரீப்ளேஸ் பண்ணுறோம். 2 ஸ்வாஷ் பிளேட் ரீப்ளேஸ் பண்ணுறோம். 2 செட்டு பிஸ்டன் ரீப்ளேஸ் பண்ணுறோம். அந்த ஷூ பிளேட்டு, இந்த 9 வோல்ட் பிளேட்டு எல்லாமே நம்ம ரீப்ளேஸ் பண்ணுறோம். கிட்ட ரீப்ளேஸ் பண்ணுறோம். பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா இந்த 2 ரெகுலேட்டர் இருக்குது பாருங்கள். இந்த 2 ரெகுலேட்டருமே நம்ம கிட்டு ரீப்ளேஸ் பண்ணுறோம். இப்போ இந்த பம்போட ரெகுலேட்டரை ஃபஸ்ட்டு கிட்டு மாற்றலான்னு டிசைட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நம்ம கிட்டு மாற்றுவோம். கிட்டு மாற்றுறது கூட அது எப்படி டிஸ்மவுண்ட் பண்ணுறோம், எப்படி அசெம்பிள் பண்ணுறோன்றத ஒரு சின்ன கிளான்ஸ் எடுத்துருவோம். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அடுத்த ரெகுலேட்டர் பண்ண போகிறோம். அடுத்த பிறகு பார்த்தீங்கன்னா மெயின் காம்பனன்ட்ஸில் எது ரீப்ளேஸ் பண்ணுறோமோ ரீப்ளேஸ் பண்ணிட்டு, எது மேட்ச் பண்ண வேண்டாம் மேட்ச் பண்ணிவிட்டு அப்புறம் தான் நம்ம செட்டிங் போட போகிறோம். ஃபஸ்ட்டு வாங்க இப்போ பார்க்கலாம் ரெகுலேட்டர் பண்ணுறது எப்படின்றத நம்ம பார்த்துருவோம். இந்த ரெகுலேட்டரில் இந்த பிஜி லைன் சப்போர்ட் பிளாக்கை ரிமூவ் பண்ணியாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த டார்கிங் உள்ள ரெகுலேட்டரோட இந்த சைடில் இதில் பார்த்தீங்கன்னா இந்த நம்ம பம்போட செட்டிங்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணுற டார்க் அண்ட் ஃப்ளோ சைடை வந்து நம்ம ரிமூவ் பண்ணுறோம். இதில் பார்த்தீங்கன்னா 2 ஸ்ப்ரிங்கு, ஒன்று பிகர் ஒன்று, இதில் ஒரு செப்பேட்டு, இதில் ஒரு பிகர் ஒன் ஸ்மாலர் ஒன், 2 ஸ்ப்ரிங்கு இதை ரிமூவ் பண்ணிட்டோம். அடுத்தது இந்த பக்கம் சர்வோ பிஸ்டன் சைடு, இதில் ஒரு ஸ்ப்ரிங்கு ரிமூவ் பண்ணிட்டோம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த சர்வோ பிஸ்டன் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ஸ்ப்ரிங் கொடுத்து ஸ்னாப்பிங் கொடுத்து லாக் பண்ணியிருக்கிறாங்க. ப்ளஸ் இந்த ஜெட்டோட கண்டினியூஷன் உள்ள இந்த கைடு ப்ளஸ் இந்த பிஸ்டன் இல்லை புல்லட்னு சொல்லுவாங்க. புல்லட் இல்லை ஜெட்டு, அந்த ஜெட்டோட ஃபர்தராக அதை தொடர்ந்து வர்ற இந்த கேட்ரிட்ஜ் ப்ளஸ் அதோட சின்ன ஸ்பூல். இதை நம்ம பார்த்தீங்கன்னா இந்த சர்க்கிளிப்பை ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிட்டோம். இதில் ஒரு ஸ்ப்ரிங் சப்போர்ட்டு ப்ளஸ் ஸ்ப்ரிங், இந்த ஸ்னாப் ரிங்கு, அவ்வளோதான். எல்லா ஓரிங்குமே நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். இதில் மொத்தம் பார்த்தீங்கன்னா 5 ஓரிங்கு. இந்த சைடு பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு 5 ஓரிங் ரிமூவ் பண்ணிட்டோம். அடுத்தது இந்த பக்கம் இந்த யோக் இருக்கு இல்லைங்களா, இந்த யோக்கு இந்த ஸ்பூலுக்கு உண்டான லாக் பண்ணுறதுக்கு 2 பிஸ்டன் கொடுக்குறாங்க. 2 பிஸ்டன் விட்டு இந்த சர்க்கிளிப் கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் இந்த சர்க்கிளிப் ரிமூவ் பண்ணிட்டோமா, அது ஒன்று கைடு ஒன்று சப்போர்ட்டு. இந்த ஸ்பூல் யோக்கு இருக்கு இல்லைங்களா, இந்த யோக்கு இந்த மினிமம் கண்ட்ரோல் ஸ்பூலுக்கு உண்டான 2 சப்போர்ட்டுக்குமே உண்டானது இங்கே லாக். இதுதான் நம்ம இதை ரிமூவ் பண்ணிட்டோம்னா அதை எடுத்துக்கலாம். அது ஜெட்டோட ஸ்பூலு. இதில் பார்த்தீங்கன்னா 2 சர்க்கிளிப் வருது. இந்த 2 சர்க்கிளிப்புமே நம்ம எப்போ வந்து ரெகுலேட்டர் நம்ம பிரிச்சிட்டாலுமே இந்த சர்க்கிளிப் வந்து ஒரு பெரிய காஸ்ட் கிடையாது. இதை நம்ம மாற்றிக்கிறது ரொம்ப சேஃப் சைடு. அதர்வைஸ் நம்ம இதை பழசையே நம்ம போட்டோம்னு வச்சுங்களேன், சப்போஸ் இதில் உள்ள அந்த இது இல்லைன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா, உங்களுக்கு ஸ்ப்ரிங் அந்த சர்க்கிளிப் வந்து கரண்ட் விழுந்துடும். சில நேரத்தில் கரண்ட் விழுந்துருச்சுன்னா இந்த ஸ்பூலுமே கீழே விழுந்துடும், மிஸ் ஆயிரும். பாட்டம் சைடில் உள்ள ஸ்பூல் வந்து கீழே விழுந்துடும். டாப் சைடு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பாட்டம் சைடில் இந்த ஆக்டிவேட் ஆகும்போது இது கீழே வரதுக்கு வாய்ப்பு உண்டு. அதனால எப்பயுமே இந்த சர்க்கிளிப்பை நம்ம மாற்றிக்கிறது நல்லது. எப்பயுமே ரெகுலேட்டர் ஒன்ஸ் பிரிச்சுனா 2 சர்க்கிளிப் மாற்றிக்கிறது நல்லது. இந்த அவுட்ரை எல்லாமே இதில் பிரிச்சுட்டோங்க. அவுட்ரு ஃபுல்லாக பிரிச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் உள்ள இன்டர்னல் காம்பனன்ட்ஸு, இந்த ஸ்பூலு இதில் எதுக்காக மாத்திரம் பார்த்தீங்கன்னா, இதில் கரெக்டாக பாருங்கள், இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு சின்ன தேய்மானம். இந்த தேய்மானத்தை நம்ம கண்ணால் விஷுவலாக ஓரளவு தான் பார்க்கலாம், ரொம்ப மைக்ரான் ரேட்டிங்கில். பட் இதுதான் வந்து நம்மளுக்கு லக்கிங் கம்ப்ளைண்ட் வர்றதுக்கு மெயினாக ரீசனாக இருக்கிறதே இதுதான், இந்த ஸ்பூலில். அடுத்தது பார்த்தீங்கன்னா சர்வோ பிஸ்டனோட கேட்ரிட்ஜ், பெரிய ஸ்பூலு, இவர் யோக்கு, சர்வோ ஸ்பூலு, சப்போர்ட் பிளேட்டு சின்னது பெருசு, சப்போர்ட் பிளேட்டு சின்னது பெருசு. இதுதாங்க நான் சொன்னேன். இந்த ஜெட்டு ப்ளஸ் இந்த ஜெட்டோட ஆக்சுவேட்டர், இந்திய கண்ட்ரோல் ஸ்பூலுக்கு உண்டான ஸ்ப்ரிங்கு, அதோட ஸ்டாப்பர். இப்போ இதில் இன்னும் ஒரே ஒரு இதுதான் பிரிக்க வேண்டியிருக்குது. இதோட ஜெட்டோட கேட்ரிட்ஜ் மட்டும் எல்லாமே பிரிச்சிட்டோம். கம்ப்ளீட்டாக பிரிச்சாச்சு. வெறும் அவுட்டர் பாடி மட்டும் தான் இருக்குது. எல்லாமே கிட்டு மாற்ற போகிறோம். எல்லாமே கம்ப்ளீட்டாக ரெகுலேட்டர் கிட்டு மாற்ற போகிறோம். அந்த ரெகுலேட்டர் கிட்ட என்னென்ன இருக்குதுன்னு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது வரைக்கும் நம்ம அந்த ரெகுலேட்டர் கிட்ட பற்றி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணல எந்த வீடியோலையும்.
இப்போ ஃபஸ்ட் டைமாக நம்ம சொல்கிறோம் பாருங்கள். இந்த ரெகுலேட்டர் கிட்ட பொறுத்த வரைக்கும் இப்போ ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட்டாக டிஸ்மேல் பண்ணிட்டோம். டிஸ்மேல் பண்ணிவிட்டு அக்ரிகேட்ஸ் ஃபுல்லாக டிஸ்மேல் பண்ணியாச்சு. ப்ளஸ் எல்லாமே க்ளீனிங் பண்ணியாச்சு. பாடி, பிஜி லைன் பிளாக்கு, டார்க் அட்ஜஸ்ட்மெண்ட் பிளாக்கு, சர்வோ பிஸ்டன் பிளாக்கு, இதோட அக்ரிகேஷன் ஸ்ப்ரிங்ஸ் 4 ஸ்ப்ரிங்கு எல்லாமே இதில் இருக்குது. போல்ஸ் எல்லாமே இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம நார்மலாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்க பார்ட்ஸு. இப்போ இந்த ரெகுலேட்டர் கிட்டுன்றது நம்ம இப்படி தான் நம்ம மாற்ற போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு இந்த பக்கம் இருக்கிறது எல்லாமே வந்து பழசு. இப்போ இந்த பக்கம் உள்ளது எல்லாமே பாட்டம் எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ புதுசு நம்ம ரீப்ளேஸ் பண்ண போகிறது. இதில் பார்த்தீங்கன்னா இதை பாருங்கள், இந்த கேட்ரிட்ஜு, அதோட ஜெட்டு, இந்த பாருங்கள் அதோட ஜெட்டு ப்ளஸ் சர்வோ பிஸ்டனு, யோக்கு ப்ளஸ் அதோட சப்போர்ட் பிளேட்ஸு, ஸ்ப்ரிங் எல்லாமே இருக்குது. அது கம்ப்ளீட்டாக செட்டு நம்மளுக்கு வந்துடும். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங்கு, ஒவ்வொரு கிட்டில் ஸ்ப்ரிங்ஸ் வரும், சில கிட்டில் ஸ்ப்ரிங்ஸ் வராது. இது மெயின் நம்மளுக்கு சர்வோ பிஸ்டனு, மினிமம் கண்ட்ரோல் ஸ்பூலு, கேட்ரிட்ஜு, ஜெட்டு, இதுதான் மெயினானது. இது எல்லாமே இருக்குது. இப்போ நம்ம இதை ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். ஒவ்வொன்றா ரீப்ளேஸ் பண்ணும்போது பாருங்கள். அடுத்து நம்ம ரீப்ளேஸ் பண்ண பிறகு உங்களுக்கு அதை டீட்டெயில் காமிக்கிறேன். இதை நம்ம ரெகுலேட்டர் கிட்டுன்றது நம்ம ரெகுலராக அவைலபிலிட்டி இருக்குது போர் ஹைட்ராலிக்ஸில். தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணலாம். இப்போ இந்த ரெகுலேட்டரில் இந்த கேட்ரிட்ஜு, ஜெட்டோட கேட்ரிட்ஜ் நம்ம போட்டாச்சு. அடுத்தது எப்படி ஃபர்தராக பண்ணோம்னா நம்ம இந்த ஜெட்டை போட்டுருவோம். ஃபஸ்ட்டு ஜெட்டை போட்டுக்கலாம். இது வந்து ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து அசம்பிள் பண்ணுறவங்களுக்கு, நியூலி அசம்பிள் பண்ணுறவங்க, ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் ஹேண்ட்ருக்கலாம், நியூவாக அசம்பிள் பண்ணுறாங்க, இப்படி பண்ணி பாருங்கள், கரெக்டாக இருக்கும். நான் இப்படி தான் பண்ணிகிட்டு இருக்கிறேன். இந்த ஜெட்டில் பொசிஷன் இருக்குது, பொசிஷன் மறக்காமல் கரெக்டாக போட்டுங்க. ஜெட்டை போட்டாச்சு. அதோட ஆக்சுவேட்டர் பிஸ்டனு, இதுதான் வந்து நம்மளுக்கு டார்க் பப்பெட்டில் லாக் ஆகிறது. எல்லாமே நம்ம ப்ராப்பராக லூப்ரிகேட் பண்ணிக்கலாம். நம்ம ஜஸ்ட் இது பொசிஷன் பார்த்துக்க வேண்டியதான். அது நம்ம இது பப்பெட்டில் வந்து இந்த ஆரோஹெட் பப்பட் சைடில் உள்ளது. இது பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்டனோட மூவ்மெண்ட்டு செக் பண்ணி பார்த்தோன்னா ஃப்ரீயாக இருக்கணும். இந்த கிட்ட பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கவாசாகி கிட்டு கிடைக்கலன்னா நம்ம அடுத்தது கொரியன் கிட்டுக்கு போகிறோம். சப்போஸ் அந்த கொரியன் கிட்டுமே சில அக்ரிகேட்ஸ் வந்து இந்த கிட்டுக்கு அந்த கிட்டும் வேறுபடும். சம்டைம்ஸ் சிலதெல்லாம் இருக்காது. ஆனால் முக்கியமான என்னென்ன தேவையோ அது கண்டிப்பாக இருக்கும். சில ஐட்டம்ஸ் இந்த மாதிரி இந்த ஆக்சுவேட்டர் பிஸ்டன் இதெல்லாம் வராது. சில கிட்டில் வரும், சில கிட்டில் வராது. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்மளுக்கு முக்கியமான இது தானே சர்வோ பிஸ்டனு, இந்த ஜெட்டு, மினிமம் கண்ட்ரோல் ஸ்பூலு, இதுதான் ரொம்ப முக்கியமானது. அது கரெக்டாக வந்துடும் நம்மளுக்கு. சிலதில் இந்த ஸ்ப்ரிங் வரும், சிலதில் ஸ்ப்ரிங் வராது. பார்த்தீங்கன்னா ஃப்ரூட் கிட்லேயே பார்த்தீங்கன்னா இது ஸ்ப்ரிங் வராது, இதில் பாருங்கள் ஸ்ப்ரிங் வந்துருக்கு. இது மாதிரி விஷயங்களும் நடக்கும். நம்ம அதுக்கு ப்ரிப்ளாண்டாக இருக்க வேண்டியதான். இந்த அசம்பிளிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம பம்பு, மோட்டார்ஸ் எது அசம்பிள் பண்ணாலுமே மேக்ஸிமம் 99% நான் ஃபுல்லாக பேஸ்ட் அவாய்ட் பண்ணிடுவேன். பேஸ்ட் வந்து நம்ம எதுக்கும் போடுறது கிடையாது. ஏன்னா பேஸ்ட் ஒன்ஸ் நம்ம யூஸ் பண்ணோம்னா அடுத்த தடவை நம்ம பிரிக்கிறவங்களுக்கு அது சிரமமாக இருக்கும். அதே சமயம் பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனி ஃபிட்டட்னு பாருங்களேன், கம்பெனி ஃபிட்டட்ல எதுலையுமே நீங்கள் வந்து பேஸ்ட்டை பார்க்க முடியாது. சப்போஸ் இந்த டிவைஸ் ஏதாச்சும் சேஸில் சீட் ஆகுது, அந்த இடத்துல பேஸ்ட் பண்ணுவாங்க. மோட்டரோ பம்புக்குள்ளேயோ எங்கேயுமே அவங்க பேஸ்ட் போட மாட்டாங்க. நம்ம அது மாதிரி கிரீஸையும் எடுத்து வச்சிடக்கூடாது. சாரி, நம்மளுக்கு கிரீஸ் நிறைய வச்சோம்னா அது விழாமல் இருக்கும், பிடிச்சிக்குவோம், மேலே வைக்கக்கூடாது. ஏன்னா கிரீஸ் வந்து எங்கே போய் மிக்ஸ் ஆகும்னா ஹைட்ராலிக் ஆயில் மிக்ஸ் ஆகும். அது ஹைட்ராலிக் ஆயிலோட தன்மையை மாற்றுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. ஃபில்டரை உடனே மாற்றணும், இல்லை கஸ்டமர் மாற்ற மாட்டாங்க, மறந்துடுவாங்க. அந்த மாதிரி டைமில் வந்து அது என்னென்னா காம்பனன்ட்ஸை பாதிக்கும். மேக்ஸிமம் இன்டர்னல் காம்பனன்ட்ஸ்குள்ளே கிரீஸ் போகவே கூடாது. ஆயிலும் கிரீஸும் மிக்ஸ் ஆகவே கூடாது எந்த வகையிலும். அது எந்த வகையாக தான் சார் தான், ஒன்று ராக் பிரேக்கரில் மிக்ஸ் ஆகலாம். இந்த மாதிரி காம்பனன்ட்ஸ் நம்ம பண்ணும்போது கூட இந்த கிரீஸ் மிக்ஸ் ஆகலாம். அப்படி கிரீஸ்லாம் மிக்ஸ் ஆகக்கூடாது. அதை நான் என்ஷூர் பண்ணிக்கிறோம். போர் ஹைட்ராலிக்ஸை பொறுத்த வரைக்கும் அதில் கம்பெனியில் எப்படி ஒரிஜினல் ஃபிட்டிங் இருக்கோ அதே மாதிரியே நம்ம வந்து சர்வீஸை நான் கொண்டு வருவேன். மேக்ஸிமம் மோஸ்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் எனக்கு கிடைக்கிற வரைக்கும் நான் பண்ணுவேன். அதே சமயம் எதுலேயுமே வந்து அந்த ஒரிஜினாலிட்டி மாறாமல் பண்ணுவேன். இது தேவைப்பட்டால் மட்டும் நம்ம கிரீஸ் அப்ளை பண்ணுவோம். அது சில ஜாயின்ஸ்க்கு மட்டும் ரொம்ப மினிமமாக. இப்போ இந்த பப்பெட்டை உட்கார வச்சாச்சு. இது ஜெட்டுக்கு அடுத்த பப்பெட்டு. அடுத்தது இந்த ஆக்சுவேட்டர், சின்ன ஆக்சுவேட்டர் போட்டுட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதோட மூவ்மெண்ட்டை நம்ம இன்ஷூர் பண்ணிக்கிறோம். கரெக்டாக இருக்குது, ஓகே. இதோட பொசிஷன் ஓகே. அடுத்து நம்ம சர்வோ பிஸ்டன் போவோம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த சர்வோ பிஸ்டனு, இந்த சர்வோ பிஸ்டனோட கேட்ரிட்ஜ் எல்லாமே நியூவாக நம்ம மாற்றுறோம். இதில் ஜெட்டு ப்ளஸ் அதோட ஸ்பூலு, சப்போர்ட் பிளேட், சிங்கிள் அதெல்லாம் போட்டாச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம சர்வோ பிஸ்டன் போட்டுக்கலாம். ப்ராப்பராக நம்ம லூப்ரிகேட் பண்ணிக்குவோம். அதுக்கு முதல்ல கேட்ரிட்ஜுமே நம்ம லூப்ரிகேட் பண்ணிக்கலாம். இதுவுமே சர்வோ பிஸ்டன் ப்ளஸ் கேட்ரிட்ஜ் செட்டாக தான் வரும். எக்காரணமும் நான் ரீப்ளேஸ் மாற்றி பண்ணிடக்கூடாது. அதே சமயம் சர்வோ பிஸ்டனு, இந்த சர்வோ பிஸ்டனை என்கேஜ் பண்ணிக்குவோம். சர்வோ பிஸ்டன் நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம யோக்கை போட்டுக்கலாம். இந்த யோக்லேயுமே பொசிஷன் இருக்குது. அந்த பொசிஷன் நீங்கள் எப்படி காட்டுறீங்களோ அப்படி பார்த்துக்கங்க, செக் பண்ணிங்க, போட்டுக்கலாம். இந்த சர்வோ பிஸ்டனை நம்ம பொசிஷனில் கொண்டு வந்துட்டோம். அவ்வளோதாங்க, சர்வோ பிஸ்டன் ஃபிட் பண்ணியாச்சு. இப்போ சர்வோ பிஸ்டன் ஃபிட் பண்ணிட்டோம். அடுத்து உள்ள சப்போர்ட் பிளேட் நம்ம போட்டுக்க வேண்டியதான்.
போட்டு அந்த மினிமம் ஃப்ளோவை இந்த ஸ்பூனை நம்ம உள்ள என்கேஜ் பண்ணிக்கலாம். இந்த சப்போர்ட் பிளேட் ரெண்டுமே போட்டாச்சு, சர்வோ பிஸ்டன் ஃபிட் பண்ணியாச்சு, யோக் ஃபிட் பண்ணியாச்சு, சப்போர்ட் பிளேட் ரெண்டுமே போட்டாச்சு. மினிமம் ஃப்ளோ அந்த ஸ்பூலுமே நம்ம செட் பண்ணிட்டோம். இப்போ இந்த அடுத்தது வெளில வராமல் இருக்குது இந்த கைட் சப்போர்ட். இந்த கைட் சப்போர்ட் ஃபர்ஸ்ட் போட்டுக்கலாம். இப்போ இதில் சர்வோ பிஸ்டன் போட்டாச்சு, சப்போர்ட் பிளேட் போட்டாச்சு, சர்வோ ஸ்பூல் எல்லாமே போட்டாச்சு. இப்போ அடுத்தது கேட்ரேஜ் லாக் போட்டுற வேண்டியது. அடுத்து ஸ்ப்ரிங் செட்டிங். இப்போ அடுத்தது நான் எதிராக எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி நம்ம எல்லாத்துலேயுமே வந்து இந்த சர்க்கிளிப்பை வந்து நான் மாற்றிடுவேன். ஏன்னா இது வந்து நம்ம ஒரு ப்ரிகாஷனரி மெஷர் தான் சொல்லணும். ஏன்னா இது எப்பயுமே வந்து பழசு போடும்போது ஒரு நேரம் நல்லாயிருக்கும், சில நேரத்தில் கரண்ட் விழுந்து வாய்ப்புகள் உண்டு. இந்த அனுபவம் எனக்கு இருந்திருக்கு. அதனால அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லா மிஷின் எந்த மிஷின் வந்தாலுமே அது சர்க்கிளிப்பை நான் மாற்றிட்டேன். நீங்களும் அது மாதிரி சர்க்கிளிப்பை மாற்றிங்க, அதுதான் ஒரு சரியான விஷயம். இப்போ இந்த கைட் பிஸ்டனுக்கு ரெண்டுமே சர்க்கிளிப் போட்டுடலாம். இந்த சர்க்கிளிப்லேயே பொசிஷன் இருக்குது. ஃப்ளாட் டைப் தான் எப்பயுமே டுவர்ட்ஸ் ப்ரெஷர் சைடு வரணும். சர்க்கிளிப்பில் ரெண்டு பக்கம் மாற்றி எப்படி வேணாலும் போடலான்றதெல்லாம் கிடையாது. மேக்ஸிமம் சர்க்கிளிப்பில் பார்த்தீங்கன்னா இது பொசிஷன்டு சர்க்கிளிப் தான். அது எது வந்து இப்போ ப்ரெஷர் சைடு வருதோ அது வந்து ஃப்ளாட் சைடாக போடணும். சர்க்கிளிப் முடிச்சு அடுத்தது நம்ம சர்வோ பிஸ்டன் கேட்ரேஜ் போட்டுக்கலாம். இது பழைய சர்வோ பிஸ்டன் கேட்ரேஜ். இப்போ இது புதுசாக நம்ம ஃபிட் பண்ணுறோம். இப்போ இதில் சர்வோ பிஸ்டனு, மினிமம் ஃப்ளோ கண்ட்ரோலு, ஜெட்டு, புல்லட்டு, யோக்கு எல்லாம் அசம்பிள் பண்ணியாச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா மேலே அசம்பிளிங் இந்த ஓரிங் மட்டும்தான். இந்த ஓரிங் கிட்டெல்லாம் எல்லாமே நம்ம ரீப்ளேஸ் பண்ணிடலாம். இந்த சர்வோ பிஸ்டனு எல்லாமே முடிஞ்சிருச்சு. அடுத்தது கம்ப்ளீட்டாக இந்த பக்கம் உள்ளது ஒரு 5 ஓரிங்ஸ் வரும். அந்த 5 ஓரிங்ஸு அதோட ஜெட்டோட ஆக்சுவேட்டரு நம்ம இன்சூர் பண்ணிக்கலாம். எல்லாமே கரெக்டான ஃபங்க்ஷன் ஆகுது. அவ்வளோதான், நம்ம லாக் பண்ணிக்கலாம். இந்த அடுத்தது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டார்க் சைடு முடிஞ்சிச்சு, பேக் சைடு முடிச்சு. அடுத்தது இந்த டார்க் சைடு நம்ம பண்ண போகிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த டார்க் சைடு நம்ம இந்த பம்பு ஃப்ளோ அட்ஜஸ்ட் பண்ணுறீங்களா, இந்த சைடு உள்ளது. அதில் உள்ள ஒரு சீட்டு, ஸ்ப்ரிங் சீட்டு வித் 2 ஸ்ப்ரிங்கு கம்ப்ளீட்டாக இதோட எல்லாம் ஓரிங் மாற்றியாச்சு. உள்ளேயும் உள்ள ஓரிங் போட்டாச்சு. அவ்வளோதான், அசம்பிளிங் தான். ரிமைன் பார்த்தீங்கன்னா இந்த எண்டு கவர், இந்த எண்டு கவர் போர்ட் பைபாஸ் எண்டு கவர், இது மட்டும் தான் பேலன்ஸ் இருக்குது. அவ்வளோதான், போட்டாச்சுன்னா ரெகுலேட்டர் முடிச்சு. 2 ரெகுலேட்டர் முடிஞ்சிச்சு. 2 ரெகுலேட்டர் கிட்ட மாற்றிட்டோம். பம்பை ஃபுல்லாக எது சீட்டிங் பண்ண வேண்டியது எல்லாம் சீட்டிங் பண்ணியாச்சு, மேட்ச் பண்ணியாச்சு. எல்லாமே கிளீனிங் ஒர்க் முடிஞ்சுது. அடுத்தது ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண வேண்டிய பார்ட்ஸை நம்ம அன்பாக்ஸ் பண்ணுறோம். ஒரிஜினல் ஃப்ளூட்டர் மெட்டீரியலோட குவாலிட்டி பார்க்கும்போது நம்மளுக்கு நல்லா ஐடென்டிஃபை பண்ண முடியும். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இது பிஸ்டன் செட்டு. பிஸ்டன் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே இந்த K5 80DTக்கு உண்டான ஃபுல் பிஸ்டன்ஸ். இது செட் பிளேட்டு, 2 பிளேட். இதுவுமே வந்து ஃப்ளூட்டர் பிராண்டு தான். இது செட் பிளேட்டு. இந்த செட் பிளேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 63DT வேறு, 80DT வேறு. அதே மாதிரி இந்த பிஸ்டன்லையும் பார்த்தீங்கன்னா 63DT வேறு, 80DT வேறு. இந்த JS 140 K5 80DT இந்த பம்பில் பார்த்தீங்கன்னா சர்வீஸ் ஃபுல்லாக முடிஞ்சிங்க. ஏன்னா இதில் நம்ம டீட்டெயில்டாக வந்து பம்ப் பாடி சர்வீஸ் வந்து நான் கொடுக்கல. ஏன்னா ப்ரையரான ஒரு வீடியோவில் நான் கொடுத்துட்டோம், ஃபுல்லாக கொடுத்துட்டோம். இதில் நான் மெயினாக கான்சென்ட்ரேட் பண்ணிக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த ரெகுலேட்டர் என்னென்ன பண்ணுறோம், எது பண்ணுறோன்றது மட்டும் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்குறேன். இப்போ வந்து ஆல்மோஸ்ட் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஒரு ஆயில் கொடுத்து அடுத்த ஜஸ்ட் ஒரு ரொட்டேஷன் கொடுத்து ஃப்ரீ ஃப்ளோட்டிங் செக் பண்ணிக்க போகிறோம். அவ்வளோதான். இதுக்கப்புறம் வந்து எல்லாமே கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு. இது அடுத்தது ரெடி ஃபார் டெலிவரி தான். இது மாதிரி ஒரு குவாலிட்டியான சர்வீஸோ இல்லை உங்களுக்கு ப்ரையராக எழுதுனா எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி உங்களுக்கு பார்ட்ஸோ, பம்ப் பார்ட்ஸோ இல்லை எஸ்கவேட்டர்ன்ற எல்லா பார்ட்ஸும் நம்ம ஷாப்பில் அவைலபிளாக இருக்குது. இங்கே சர்வீஸ் வந்து கோச்சலில் பண்ணுறோம். ஆரப்பாளையத்தில் வந்து நம்ம ஷாப் இருக்குது. ஸ்பேர்ஸ் அண்ட் சர்வீஸ் ரெண்டுமே நம்ம எஸ்கவேட்டர் கொடுத்துட்டுருக்குறோம். பக்கெட், பிஸ்டன், அதாவது ஒரு முக்கியமான பார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ சிலிண்டரை பொறுத்த வரைக்கும் விப்ரோ பார்ட்ஸ் நம்ம கொடுக்குறோம். எல்லா வண்டிக்குமே ஜேஎஸ், சேனி, கேட்டர்பில்லர், டாடா ஹிட்டாச்சி எல்லாத்துக்குமே சிலிண்டர் பார்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்குறோம். அதுமாதிரி பம்ப் பார்ட்ஸு, அது குவாலிட்டியான பார்ட்ஸ் விப்ரோ, இந்த ஜெனுவின் ஓஇ பார்ட்ஸு, அதே மாதிரி ஃப்ளூடெக் பார்ட்ஸு, இது ஓஇ பார்ட்ஸு. இது மாதிரி நம்மளுக்கு எது ஓஇயாக கிடைக்குதோ எல்லாமே நம்ம செலக்ட் பண்ணி கொஞ்சம் ஹையர் காஸ்ட்டாக தான் செலக்ட் பண்ணிட்டுருக்கோம். இது போல பொருட்கள் வேணும், உங்களுக்கு ஸ்பேர்ஸ் வேணும்னாலோ இல்லை ஒரு ப்ரீமியமான சர்வீஸ் வேணுனாலோ நீங்கள் போர் எடுத்து தொடர்பு கொள்ளுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.